ஸ்வேதா, இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரணும்னா எதையும் மறைக்காம நடந்த எல்லாத்தையும் எங்ககிட்ட அப்படியே சொல்லு. அப்பதான் நாங்க உனக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண முடியும். சக்தி கேக்குறாங்கல்லம்மா, சொல்லுமா அழாம. சொல்லுமா. ஸ்வேதா, நான் இப்ப சொல்ற மாதிரி செய். நீ அந்த பிரேம்க்கு ஃபோன் பண்ணி உடனே நீங்க ரெகுலரா மீட் பண்ற காஃபி ஷாப்புக்கு வர சொல்லு. சரிங்கக்கா. ஒரு நிமிஷமா, போன ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ. என்ன ஸ்வேதா, 2 நாள்லயே ஃபோன் பண்ணிட்ட? 50 lakhs உங்க அம்மா ரெடி பண்ணிட்டாங்களா? அது விஷயமா தான் உங்ககிட்ட நேர்ல கொஞ்சம் பேசணும். நேர்லலாம் என்னால வர முடியாது. எதுவா இருந்தாலும் நீ ஃபோன்லயே சொல்லு. போன்ல எல்லாம் பேச முடியாது, நேர்ல தான் வரணும். இங்க பாரு, என்ன நேர்ல வரவழைச்சு போலீஸ்ல மாட்டி விடலான்னு மட்டும் நினைக்காத. அப்படி ஏதாவது எனக்கு நடந்துச்சுன்னா உன் வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியால வந்துடும். நான் மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால ஸ்மார்ட்டா யோசிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஸ்டூபிடா பண்ணிடாத. போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். நீ நேர்ல காஃபி ஷாப்க்கு வா. சரி, வரேன். மறுபடியும் சொல்றேன், என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. நான் ஜெயிலுக்கு போறதால மட்டும் இந்த பிரச்சனை முடியாது. அதுக்கப்புறம் போட்டோ வீடியோ எல்லாம் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் ட்ரெண்டிங்கும் ஆயிடும். அதுக்கப்புறம் நீயும் உன் அம்மாவும் உயிரோடவே வாழ முடியாது. ஸ்வேதா, நீ ஒன்னும் பயப்படாத. நாம ஒன்னும் போலீஸ்க்கெல்லாம் போக போறதில்ல. அதே நேரம் அவன் கிட்ட இருக்கிற ஒரிஜினல் வீடியோவை நாம வாங்கணும். அவனால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். நாங்க இதுவரைக்கும் அவனுக்கு கொடுத்த 50 லட்சத்தை கூட அவன் திருப்பி தர வேணாம். ஆனா அவன் என் பொண்ணை எடுத்த வீடியோவெல்லாம் எப்படியாவது அவன் கிட்ட இருந்து வாங்கணும். இனிமே அவன் எங்க விஷயத்துல தலையிடவே கூடாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஈவினிங் அவன் காஃபி ஷாப்புக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத தானோ. சக்தி உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. உன் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம சக்தி இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க. அந்த நம்பிக்கையோட இருமா. சாயங்காலம் காஃபி ஷாப் போயிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் அங்க பாத்துக்கலாம். தம்பி, சொல்லுங்க. எம்எல்ஏ தென்னரசு இருக்காரா? இருக்காரு, இப்போ வந்துருவாரு. அப்படியா? நாங்களும் மனு கொடுக்க தான் வந்திருக்கோம். நீங்களும் மனு கொடுக்க தான் வந்திருக்கீங்களா?
ஆமா ஆமா. தலைவர் வராது. ஏய் எப்படி பாருங்க வணக்கண்ணே. நல்லா இருக்கியா? எனக்கண்ணே நல்லா இருக்கண்ணே. என்ன விஷயம்? அண்ணே அப்படியே எங்க 82வது வார்டுல கொஞ்சம் கூட பச்சை தண்ணியே வரலண்ணே. வீடியோ எடுறோம். நகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இல்லைண்ணே. நீங்க தான் பேசி கொஞ்சம் உதவி பண்ணணும். நாளைக்கே உன் வார்டுக்கு தண்ணி வரும், ஓகேவா? கவலைப்படாத. ரொம்ப நன்றி. சொல்லு. வணக்கம் என்னம்மா, தலைவரே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன விஷயம்? ரோடெல்லாம் குண்டு குழியுமா இருக்குங்க. பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சரிங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நன்றிங்க. ஏய் கோபாலு, எதுக்கு கோபாலு இதெல்லாம்? ஐயா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரு முழுக்க லைட் எரியுதுங்கய்யா. அதனால இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாருமே ராத்திரியில பயம் இல்லாம தெருவுல நடமாடுறாங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாமே ரொம்ப உங்களால. சந்தோஷம். வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. எதுக்குப்பா காலில் விழுந்துக்கிட்டு என்னப்பா நீ? இல்லைண்ணே நான் காலேஜ் முடிச்சிட்டேன், வீட்டில் ஒரே பண கஷ்டம், ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. நீ கவலைப்படாத, மினிஸ்டர் கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஆமாண்ணே. கவலைப்படாத, ஓகேவா? பார்த்து போ. ரொம்ப சந்தோஷண்ணே. சரி வணக்கம். சரி தென்னரசு, என்ன மனு கொடுக்கணுமா? கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சு குடும்பம் நடத்த துப்பு இல்ல. நீ எல்லாம் இந்த ஊரோட பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவ? உன்னையெல்லாம் நம்பி இவங்க உங்ககிட்ட மனு கொடுக்குறாங்க பாரு. இவங்களெல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. யோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் ஏற்கனவே கொலை காண்டில் இருக்கேன். மரியாதையா ஓடி போயிரு. என் பொண்ணு என்னடா பாவம் பண்ணா? அவளை எதுக்குடா மலையில இருந்து தள்ளி விட்ட? கொலை பண்ண பாத்தியாடா பாவி? அதோட விடாம அவ வயித்துல வளர்ற குழந்தையவும் அழிக்க பாக்குறியாடா? கொலகார பாவி, கொலகார பாவி. நீலாம் ஒரு எம்எல்ஏவாடா? உன்னெல்லாம் நம்பி இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களே, அவங்கள சொல்லணும்டா. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? வயசுல பெரிய ஆள் ஆச்சேன்னு பொறுமையா நின்றுட்டு இருக்கேன். முதல்ல எங்கேருந்து போ, ஓடி போயிரு. என் பொண்ணுக்கோ அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கோ உன்னால ஏதாவது பிரச்சனை ஆச்சு, உன்னை குத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். டேய், நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். ஐயோ, என்ன கொலை பண்றியா? சொல்லு, எங்க என் மேல கை வச்சு பாரு. கை வைடா, கை வை, வைடா. ஏன் தொகுதிக்கு வந்துட்டு என்ன கொலை பண்ண வேணும் மிரட்டுறியா? உனக்கு அவ்வளவு தீவிரம் வந்துருச்சா? டேய், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ஏய், மேல கை வைக்கிறேன், கையை வைப்பேன். போடா.